கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுரூபமாக்கும் மன்னா என்கிற தலைப்பில் மீண்டும் ஒருமுறை கூட இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்திற்காக என் உள்ளத்திலே பாரத்தை அழுத்தப்பட்ட ஒரு வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு எதிர்நீச்சல் போட கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் துணிச்சலும் தைரியம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார். பாபிலோன் தேசத்தில் 3 வாலிபர்களின் தீர வீர செயல் தேவனுடைய நாமத்தை தேசமெங்கும் மகிமையடை செய்தது போல, அந்த வாலிபர்களைப் போல முழுக்க சிறு பிரயாயத்திலிருந்து அவர்கள் கற்று வளர்ந்த வளர்ப்பின் வெளிப்பாடாக இருந்தது. அவர்கள் அக்கினி சுளையின் நடுவிலே நின்ற பொழுதும் கூட, அக்கினிக்கு முன்பாக பெரிய வலிமையான அதிகாரங்களுக்கு முன்பாக நின்றாலும் கூட, அவர்கள் துணிந்து நிற்கவும் அதேவரில் தேவனை சார்ந்து நிற்கவும் போதுமான பயிற்சி அவர்கள் பெற்றிருந்தார்கள். இந்த நாளிலும் கூட அவர்களுடைய அறிக்கை சாதாரணமான அறிக்கை அல்ல. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அது மாத்திரமல்ல, அப்படியே அவர் தப்புவிக்க போனாலும் என்று சொல்லுகிறார்கள். விசுவாச அறிக்கை மிகவும் வலிமையான அறிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட அக்கினியின் போராட்டம் சூழ்நிலை நடுவழியை நீங்கள் இருந்தாலும் விசுவாச அறிக்கையும் தைரியத்தையும் விட்டுவிடாதிருங்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையும் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய தைரியத்தை விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நான் ஒன்றை தைரியமாக சொல்லுவேன். அக்கினி சூளையின் நடுவில் போடப்பட்ட அந்த வாலிபர்களை ஆண்டவர் இறங்கி வந்து விடுவித்தார். அதுபோல அந்த வல்லமையான சூழ்நிலை நீங்கள் சிக்கியிருக்கிறீர்களாம், இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் நடுவில் வந்து விடுவிக்கப் போகிறார். அது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இனி எந்த சக்தியும் எந்த வலிமையும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்கிறதான அடையாளத்தையும் சாட்சியும் உனக்கு உருவாக்கவே இப்படிப்பட்ட சூழ்நிலை கொண்டு நிறுத்தியிருக்கிறார். சோர்ந்து போகாதே, தைரியமாயிரு, விசுவாச அறிக்கை செய். நெகட்டிவ் தாட்ஸ் ஒருபோது உனக்குள்ளே வந்துவிட இடம் கொடுக்காதே. கர்த்தர் உன்னை கொண்டு தேவ நாமம் மகிமைப்படும்படி இந்த காரியத்தில் உன்னை கொண்டு நிறுத்தியிருக்கிறார். நிச்சயம் உனக்கு தேவை இப்பொழுது எதிர்நீச்சல் போடுகிற மீன்களை போன்ற ஒரு உயிருள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையின் அறிக்கையாகும். விசுவாசத்தை விட்டுவிடாதே, ஜெயமெடுப்பாய். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி இந்த நாளின் தியானத்தை உனக்காக நான் ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.